நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து என்னுடைய அப்பாவை காணோம். நம்ம நிறைய கேஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. 2 குழந்தைகளுக்கு தகப்பன், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸா. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போனோம், வச்சோம், வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நாங்கள் எல்லாம் சரி, ஓகே, ரைட்டு, நான் லவ் பண்ணது உண்மை, இது பண்ணது உண்மை, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உண்மை. பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் அதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியல. கிட்ட வந்து இல்லை, நீ என்ன கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து அவங்க பயன்படுத்திய வார்த்தை வந்து பண்ணிட்டான். அது தூக்குறதுங்கிறது பெரிய அஃபென்ஸ். ஒரு ஆளை தூக்கிட்டு போய் ஒளிய வைக்கிறதுங்கிறது பெரிய அஃபென்ஸ். அந்த வேலையை வந்து பொண்ணு வீட்டில் பண்ணிட்டாங்க. கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இந்த காலங்கள் மாறி வருகின்றன, கண்டுபிடிப்புகளும் அட்வான்ஸ் ஆகிட்டே வருது. அதனால் நம்ம கூட வரக்கூடிய கேஸும் வந்து வித்தியாசமாக அட்வான்ஸ்மெண்ட்டில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் முன்னெல்லாம் ஆண்கள் தான் தவறு பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து கல்பிரிட்டு, ஆண்கள் வந்து பெண்களை ஏமாத்துறாங்க, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தான் சினிமாலேருந்து எல்லா விஷயத்திலும் அது மாதிரி தான் காமிச்சு. ஆமாம் ஆமாம். உனக்கு சந்தோஷமாக இருக்குதே தம்பி? இல்லை மேடம், சொல்கிறேன். சப்போர்ட்டிவாக ஏதோ பேச போகிறேன்னு தெரிஞ்சிருச்சா? இல்லை மேடம், நீங்கள் சொன்னதுலேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பெண்களும் வந்து அந்த முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லலாம் வந்து பெண்கள் வந்து போனாக்க பிடிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் வந்து சரிக்கு சமம் அப்படின்னு நாங்கள் சொன்னதுனால இப்போ ஹெல்மெட் போடாமல் போனால் பெண்களையும் பிடிக்கிறாங்க, தவறாக வண்டி ஓட்டினா பிடிக்கிறாங்க, பெல்ட்டு போடாமல் கார் ஓட்டினா பிடிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயும் ஈக்குவலாக வந்துட்டோம் இல்லையா. இப்போ முன்னே வந்து ஆண்கள் தான் வந்து காதலிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள் வந்து சத்தம் போடாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து அழுது ஒன்று அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி கேஸ் கொடுக்குற அளவுக்கு வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. கோர்ட்லேயும் கேஸ் போடுறாங்க. இப்போது என்ன சொல்கிறது, நம்ம நிறைய கேஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. 2 குழந்தைகளுக்கு தகப்பன், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸா. ஆமாம் ஆமாம். இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய முதல் மனைவியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து எல்லாம் வெளியே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து என்னுடைய அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறோம். ஸோ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணுன்னா, இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போனோம், வச்சோம், வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிவிட்டு, நான் வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம இதுன்னு சொல்லி நான் வந்துட்டேன். அவங்க வந்து எங்கள் கிட்ட வந்து இல்லை, நீ என்ன கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து அவங்க பயன்படுத்திய வார்த்தை வந்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் ரேப் பண்ணிட்டாங்கன்னா எங்கே தம்பி நடந்துச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் ரூம் எடுத்து தங்கணும், ஓயோலாம் அப்படின்னு. அதுக்கு ஆதாரம் வச்சுருக்காங்கன்னா ஓயோ. நான் கேட்டேன், அப்போ ரேப் பண்ணிங்கன்னா ஓயோக்காரன் பார்த்துட்டு பேசாமல் இருந்தானா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம் அப்படின்னா. அப்புறம் அது எப்படி ஒரு ப்ரூஃப் ஆகும்? அவங்களுக்கும் இஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி தான் ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க அந்த பொண்ணு. இது நாங்கள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டோம். இதுதான் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து பேசுனாங்க. நாங்கள் எல்லாம் சரி, ஓகே, ரைட்டு, நான் லவ் பண்ணது உண்மை, இது பண்ணது உண்மை, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உண்மை. பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் அதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியல. வந்து நான் செத்து போயிடுவேன்னு என்னை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து அவங்க பண்ணாங்கன்னா எங்கள் குடும்ப மானமே போயிடுமே. ஸோ நிறைய கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல வைக்கலன்னு சொல்லி விலகிறத விட, திருமணத்துக்கு முன்னாடியே நமக்கு பிடிக்கலங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்ச நாள் மனஸ்தாபம் தான். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாலே அவங்களால வாழ முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும்.
ஆமாம். அதை தானே கோர்ட் வந்து சொல்லுது. திருமணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் 2 பேரும் 1 வருஷம் பிரிஞ்சிருங்க, உங்களால் இது வந்து பிரிஞ்சே வாழ முடியும்னா உங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 6 மாதம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து லவ் லவ் பண்ணுற ஒரு பீரியடில் 2 பேருக்கும் மன ஒத்துப்பாடு இல்லாமல் இருக்கும்போது, கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா அந்த வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்கவங்களையும் தொந்தரவு பண்ணாம, ஏன்னா இது வந்து நம்ம கட்டமைப்பு எப்படின்னா, கல்யாணம்ங்கிறது ஒரு குடும்பமாக தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். நம்ம வேற வெளிநாடுகளில் வந்து சும்மா 2 பேரும் போய் மாலை மாற்றிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வர மாதிரி கிடையாது. நம்ம அத்தை மாமா சொந்த பந்தங்கள் எல்லாரையும் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை பிரியறதுக்கு லீகலாக அதுக்கப்புறம் பிரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகிறதுக்கு லவ் பண்ணும்போதே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்து கொஞ்ச நாளைக்கு வாழுவோம், நம்மளால இந்த வாழ்க்கையை வாழ முடியுதா அப்படிங்கிற ஒரு உடன்பாடுக்கு அவங்க வரும்போது வாழணும் அப்படிங்கிற விருப்பம் ஏற்பட்டால் திரும்ப 2 பேரும் சேர்ந்து வாழலாம். வாழ முடியாது அப்படிங்கும்போது அவங்க அதுலேருந்து வெளியே வர்றது வந்து சால சிறந்தது எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இப்போ ஏன் அவங்க அப்பாவை தூக்குனாங்க, எதனால்? அப்படி அப்பாவை தூக்கினா பையன் வந்துடுவான், பையனை மிரட்டி கல்யாணம் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போது பையனை வந்து அப்புறம் நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டியது தானே, உட்காந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் பண்ண போகிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே கல்பிரிட் எப்படியும் உள்ளே இருக்கும்ல, இங்கே அதாவது இங்கே ஒரு கருப்பாடு மேயும் அங்கே ஒரு கருப்பாடு மேயும். அந்த கருப்பாடு அங்கே வந்து சொன்ன உடனே அப்பாவை ஒரு வழியை விட்டுட்டாங்க. அது தூக்குறதுங்கிறது பெரிய அஃபென்ஸ், ஒரு ஆளை தூக்கிட்டு போய் ஒளிய வைக்கிறதுங்கிறது பெரிய அஃபென்ஸு. அந்த வேலையை வந்து பொண்ணு வீட்டில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பாடு வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, அவங்க போலீஸ் போகிறாங்கிற செய்தி தெரிஞ்சதும் அவங்க வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. நம்ம இதில் வந்து பெரும்பாலும் உட்காந்து கவுன்சிலிங் தான் பண்ணோம். இதே தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, இப்போ என்ன சொன்னேன் இல்லையா, திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்கள் வந்து அவங்க அப்பாவை தூக்குற அளவுக்கு போயிருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு வேண்டாத விபரீதங்கள் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் பிரிஞ்சிருந்து உங்கள் இருவராலையும் தனிமையாக நீங்கள் ஒருத்தர் துணை இல்லாமல் உங்களால் வாழ முடியுமானா நீங்கள் அந்த வாழ்க்கையே உங்களுக்கு சிறந்ததுன்னு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இது ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நடத்தணும்னா அது சரி வராது. இப்போ இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு அடமண்ட்டாக இருக்குது. இந்த பையன் என்ன சொன்னார்? பையன் வந்து என்னால் முடியவே முடியாது, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாப்புல. ஸோ அதுதான் இதுக்கு வந்து வேறு விஷயங்களும் காரணமாக இருக்கலாம். ஏன்னா பணம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது பையன் சைடில் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே. மொத்தத்தில் நீங்கள் நிறைய கேசஸ் இப்போது நான் சொன்னேன் பாருங்கள், நிறைய கேசஸில் பார்த்தா பணத்தை மையப்படுத்தி தான் வந்து இந்த பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு பிரபலங்கள் வந்து கல்யாணமானவங்கன்னு தெரிஞ்சே போய் நம்ம வந்து ஒருத்தர் போயிருக்காங்க, அப்போது பிரச்சனைன்னு வரும்போது வந்து பணம் தான் ஓங்குது. ஆமாம். ஸோ இந்த பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக வருது. ஓகே. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி இப்போ ஆண்கள் மட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதில்ல, பெண்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலமாக தெரிய வருது. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம்.